இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். பெரம்பு என்ன ஆச்சு உனக்கு? நேத்து தனியா நிக்க போறேன்னு சொன்ன திடீர்னு போய் ஒரு ஆள்கிட்ட சேர்ந்துட்டியல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சிலரு கேக்குறாங்க, சிலரு திட்டுறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இந்த பைத்தியக்கார பையில நம்பாதுன்னு சொன்னேன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சொல்றது என் காதுல கேக்குது. கோப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க, சரிங்களா? இப்போ நேற்றைய முன்தினம் நம்ம வெளியிட்ட வீடியோல திருமண்டல மீட்பு இயக்கம் பாத்தீங்கன்னா தனியாக தேர்தலை சந்திக்கிறதுன்னு சொல்லி தான் சொன்னோம். நமது மோகன் சில்லாசஸ் அண்ணனையும் சந்திக்கும் பொழுதும் அதுதான் என்ன முடிவு எடுத்தோம். அண்ணனை என்ன பண்ணாங்க, ஆசீர்வதித்து நம்மள என்ன பண்றாங்க, ஜெபம் செய்து அனுப்பினார்கள். அந்த வீடியோ வலைத்தளங்களா நீங்க பாத்தீங்க. அடுத்த அட்டாக் நம்ம யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அண்ணன் எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியினருக்கும் அண்ணனுக்கும் என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக சில வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணும், கடினமான வார்த்தைகளை உச்சரித்து என்ன பண்ணும், அண்ணனுக்கு சில விஷயங்கள் பேசணும். மீடியா மற்றும் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ற பேர்ல அந்த அதிகாரத்தோட நம்ம சொன்னோம். அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் தான் பாத்தீங்கன்னா நேற்றைய அந்த வெளிப்பாடு. திருமண்டல மீட்பு இயக்கம் பாத்தீங்கன்னா தனியாக தேர்தலை காண இருக்கிறது, சந்திக்க இருக்கிறது என்பதை நம்ம சொல்லும் பொழுது உள்ள ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இனிமே போய் ஒரு மூன்றாவது என்று ஒரு அணி அமைத்தால் அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் என்ற ஒரு கேள்வி எனது மனதில் எழுந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது பாத்தீங்கன்னா நான் நமது திருமண்டல மீட்பு இயக்க தோழர்களோட நான் பேசினேன். அப்ப என்ன பண்ணாங்க, நாங்க என்ன பண்ணோம், ஒரு மீட்டிங் போடும் சொல்லி உயர்மட்ட தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணோம், சேர்ந்து பேசணும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நான் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கணக்கு ஒண்ணு நான் போட்டிருந்தேன். அதாவது எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியினர் பாத்தீங்கன்னா 80% சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல அவங்க 50, நாங்க 30. இங்க பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியிலிருந்து கீழ் பகுதியில் வெற்றி பெற்ற நல்லவர்கள் இருக்காங்க, ஒரு 30% வருவாங்க. சோ நான் பாத்தீங்கன்னா நாங்க 30 60,000, நீங்க 40,000 தோத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொன்னேன். சோ அதை குறித்து நான் பேசி காத்திருக்கும் பொழுது அந்த 30%, அதாவது டிஎஸ்எஃப் அணியின் கீழ்ப்பகுதியில் வெற்றி பெற்றவர்களை நான் தொடர்பு கொண்டு போறது பாத்தீங்கன்னா யாருமே பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணல, ஆதரவு கொடுக்கல. யாரும் வெளிப்படையாக தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. சோ இப்போ பாத்தீங்கன்னா 30% மட்டும் தான் இருக்கும். அதற்கு பிறகு யோசித்து பார்த்தா இங்க 30, அங்க 50, ஒருவேளை அங்க இருக்கிற 30 திரும்ப என்ன பண்ணிடக்கூடாது, மாறி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி, எனக்கு இப்ப நம்ம 30 சொல்றது திடீர்னு போகணும், அங்கேயும் போவோம் இங்கேயும் போவோம். சோ இது பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற தேர்தலில் இங்க பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் மாதிரி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எலெக்டட் டிசி இவங்க பாத்தீங்கன்னா எந்த நிலைப்பாடை எடுப்பார்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயத்த நாங்க ஆணித்தரமா பதிவு செய்யறேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க, கோவப்படுறாங்க, இல்ல சார் அங்க போய் சேர்ந்துட்டாரு இங்க போய் சேர்ந்துட்டாரு. நான் ரொம்ப தெளிவா சொல்லி ஒரு மீட்டிங் பாத்தீங்கன்னா நம்ம திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக போட்டோம் நாசிரியத்துல. ஒரு ஆயர் கூட வரல, சரிங்களா? அப்போ நம்ம ஆயர்கள் நம்பி என்ன பண்ண முடியாது, 140 பேர் இருக்காங்க, உங்க கூட தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அதிகாரம் இல்லாமல் எந்த பக்கம் வெற்றி பெற போகிறதோ, எந்த பக்கம் தட்டு கீழே இறங்குமோ அங்கதான் என்ன பண்ணுவாங்க, போய் உட்காருவாங்கிறத அன்னைக்கு நான் என்ன பண்றேன், மிக தெளிவாக தெரிந்து கொண்டேன். அது போல லே மக்களும், அதாவது இந்த போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் என்ன பண்ணல, பெரும்பான்மை யாருமே வரல. அப்போ நான் என்ன நினைச்சேன், இது ரிஸ்க். ஒருவேளை நாம் 3வது அணியாக நின்று ஓட்டு நமக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50 ஓட்டு வந்தா கூட பாத்தீங்கன்னா அது பழைய தவறு செய்த நபர்களை மீண்டும் திருமண்டலத்துக்குள் அழைத்து விடக் கூடாது என்பதுல நாங்க ரொம்ப தெளிவா இருந்தோம். சோ அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா யார் நம்மை மதிக்கிறார்கள், அதாவது மதியாதர் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் சொல்லிருக்கு. சோ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கேட்டோம், நூல் விட்டு பார்த்தோம். டிஎஸ்எஃப் ஜெயித்த மக்களுக்கு நூல் விட்டேன், என்ன பண்ணல, நூல் அந்து போச்சு. அப்பதான் பாத்தீங்கன்னா நமது எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியில பாத்தீங்கன்னா திறந்த மனதோடு நாங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாங்க. நான் பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை தோல்வின்னு சொன்னேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து நல்ல ஒரு அப்ரோச்சிங் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எங்களுடைய நிலைப்பாடு தான், எக்காரணம் கொண்டு பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி டிஎஸ்எஃப், அவங்க டிஎஸ்எஃப் திரும்ப உள்ள வந்துடக்கூடாது, திருமண்டல் நாசமாயிரும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தனால ரொம்ப திறந்த மனதோடு நான் இங்க பாராட்ட வேண்டிய 2 நபர்கள் பாத்தீங்கன்னா புன்னகை அரசரும் பல் முளைத்தாலும் இன்று வரைக்கும் பால்மனம் மாறாமல் இருக்கின்ற எங்களது கால்வல் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் தாளாளர் அன்பு அண்ணாச்சி செல்லப்பாண்டி முன்னாள் அமைச்சர் அவர்களும் ரொம்ப என்ன பண்ணாங்க, எங்களுடைய இயக்க தலைவர்களை கூட்டு பேசினாங்க. அது போல நமது ஹென்ரியன் ரொம்ப, அதாவது எந்த தலைக்கணமும் இல்லாம, ஏன்னா அவங்க ஜெயிச்சு கிடக்காங்க, 50% ஜெயித்திருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா திருமண நலனை கருத்தில் கொண்டு அண்ணன் என்ன பண்ணாங்க, கூட்டு பேசினாங்க, பேசிட்டே இருந்தாங்க. நாங்க தான் பதில் சொல்லாம இழுத்துட்டு இருந்தோம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு என்ன பண்ணோம் நாங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், 3வது மாற்று அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் கூட போய் சேரலாமா, சில வசங்கள் நானும் சொல்லியிருக்கேன். அதாவது பழைய துருத்தியோட புது துருத்தி, பழைய ரசத்தோட புது ரசம், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது, முடிவில் பார்க்கும்போது நமது இயக்க தோழர்கள், முக்கியமாக எங்களது தலைவர், செயலாளர்
மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் சொன்ன சில விஷயங்கள் எங்களை யோசிக்க வைத்தது. கிரவுண்ட் ரிப்போர்ட். இப்ப நம்ம வந்து தேர்தல் முடிந்து விட்டது, இனிமே போய் டிசிகளை கூட்டா வருவாங்களா? நமக்கு வந்து ஒரு கவுன்சில கூட என்ன பண்ண முடியாது, நம்ம யாரையும் நிறுத்த முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பலவீனமான ஒரு இடத்துல இருந்துகிட்டு நம்ம ஆட்சியை பிடிக்க நினைப்பது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது நம்ம மீண்டும் பலவீனமாக்கும். அது போல பாத்தீங்கன்னா திருமண்டலத்தை சீரழிக்க நினைக்கும் எதிராளிகளுக்கு அது பலமாக போய்விடக்கூடாது என்பதனாலதான் பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் நமது வட்டக்கோயில் ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருட அனுபவம் இருக்கு. 3 தேர்தலில் சந்திச்சிருக்காங்க. நமக்கு ஒண்ணுமே கிடையாது, அந்த அனுபவம் கிடையாது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா விஷயம் தெரியும். அது போல பாத்தீங்கன்னா எங்களுடைய செயலாளர் எவனேஸ்வர் மங்கள்ராஜன் பாத்தீங்கன்னா அவர்களும் ஒரு ஒரு மிக அனுபவம் மிக்கவர்கள். அவர்களும் சொல்றாங்க. அது போல புதுக்கோட்டையை சேர்ந்த நமது ஆல்வின் அவர்கள், அது போல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எங்க கூட இருந்துட்டு இருக்காங்க. நமது பொருளாளர் நமது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், அது போல பாத்தீங்கன்னா ஆடிட்டர் பொன் பாண்டியன் அவர்கள், அது போல பிரேயர் நமது நெல்லை ஜெவக குமார் அவர்கள், இது போன்று எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்கள் ஆலோசித்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தோம். எங்களுக்கு பதவி வேண்டாம், நாங்க இருந்து என்ன பண்றோம், வெளியே இருந்து ஆதரிக்கும் அப்படிங்கறத முடிவு வந்தோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் சொன்னாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ளவே நல்லதுதான் செய்ய போறோம். ஒரு தவறு செய்யும் பொழுது அதை தடுப்பதற்கு உள்ள நல்ல நபர்கள் இருந்தா அங்க தவறு நடக்காது அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், திறந்த மனசோட என்ன பண்ணுவோம். அவங்களும் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க நீங்க வாங்க எது வேணாலும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், அப்ரோச் பண்ணுவோம். நிச்சயமாக திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக அனுப்பப்படுகிற நபர்கள், அதாவது பாத்தீங்கன்னா நாங்க பதவி தேடி போல, நாங்க திருமண்டல இயக்கத்தின் சார்பாக சில நபர்களை உள்ளே அனுப்பி நல்லது செய்ய போகிறோம், தவறுகளை தடுக்க போகிறோம் என்ற ஒரே குறிக்கோளோடு ஜெபித்து என்ன பண்ணோம், நாங்க போய் STK ராஜன் அண்ணன் அவர்களை நமது ஹென்றி அண்ணன் மூலமாகவும் அண்ணன் செல்லப்பாண்டி அண்ணன் அவர்கள் மூலமாக சந்தித்தோம். ரொம்ப அருமையான சந்திப்புங்க. அதாவது சொல்லல, இந்த சமாதான தூதுவர் எங்களோட இருந்தாரு, சமாதான காரன் வந்து அழைத்து சென்றாரு. அன்னையும் சந்திட்டோம். நான் முதலாக வந்து பாத்தீங்கன்னா நேற்றுதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனிடம் மனம் திறந்து பேசணும், அண்ணனையும் சந்தித்தோம். அப்படி ஒரு தாழ்மையான மனிதர், உண்மையிலே சொல்லணும். 3 தடவை வந்து பாத்தீங்கன்னா லே செக்ரட்டரியா இருந்தவர், மிகப்பெரிய பதவிகளை அனுபவித்தாலும் பாத்தீங்கன்னா அந்த எந்த தலைக்கணமும் இல்லாம போனோன்னு சொல்லிட்டாங்க, தம்பி நீங்களே எல்லாம் எடுத்துடுங்க, நீங்களே எவ்வளவு நாள் இருந்துடுங்க அப்படின்னாங்க. நாங்க சொன்னோம் இல்ல அப்படி இல்லைன்னு, சில நன்மைகள் நடக்க வேண்டிய என்பதுக்காக தான் நாங்க கேட்கறோம்னு சொல்லி திறந்த மனதோடு பேசணும். அண்ணனும் பாத்தீங்கன்னா மிக அருமையாக என்ன பண்ணாங்க, சில விஷயங்கள் பேசி ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. நாம் இருவரும் இணைந்து இப்போ நிறைய நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். we are not merge. அதாவது நிறைய பேர் சொல்றாங்க இங்க கழிச்சிட்டு அங்க போய் சேர்ந்துட்டாங்க, அப்படி இல்ல. திருமண்டல மீட்பு இயக்கம் இப்பொழுதும் மிக மிக உயிர்ப்புடன் ஆக்டிவா இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இன்னும் வளருவோம் நாம. ராஜன் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, திருமண்டல மீட்பு இயக்கம் நடத்தின கூட்டங்களை என்ன நீங்க கூடலையே அப்படின்னாங்க. அப்ப ஐயோ அண்ணன் நம்ம கூடுக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி தோணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனதுள்ள ஒரு மனிதராக நாங்க அண்ணனை பார்த்தோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடந்த முறை நிறைய தவறுகள் நடந்தது, அது இனிமே திரும்ப நடக்கக்கூடாது அப்படிங்கறது நம்ம நாங்க சொன்னோம். அண்ணன் என்ன பண்ணாங்க, அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் என்ன பண்றேன், பதிவு செய்யறேன். அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையர் வளர்ப்பில்னு சொல்லியிருக்காங்களே, அது போல அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அணித்தலைவர்கள் வளர்ப்பில் கூட நம்ம சொல்லலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 2 அணியினரே மாறி மாறி என்ன பண்றேன்னா விமர்சித்து கொண்டேதான் வந்தேன், நடந்ததான் சொன்னேன். ஆனா ஒரு தரப்பினர் என்ன பண்ணாங்க, என்னை எந்த அளவுக்கு அசிங்கமா கேவலமா என்ன பண்றாங்க, வலைதளத்துல விமர்சிச்சாங்க, எனக்கு மிரட்டல் கொடுத்தாங்க. ஆனால் நேற்று நான் வந்து கடைசியா போட்ட வீடியோ கூட பாத்தீங்கன்னா நமது STK ராஜன் விமர்சித்து போட்டேன். பைபிள் இருந்து சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஒரு கடினமான வார்த்தைகளை கூட யூஸ் பண்ணேன். ஆனா நேற்று அந்த இடத்துக்கு சென்ற பொழுது அப்படி வளர்ந்துருக்காங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ணல, என்ன தப்பா பார்க்கல, எல்லாரும் வந்து கை கொடுத்தாங்க. அந்த இயக்கத்தின் தலைவர் என்ன பண்ணாரு, என்ன பாராட்டினார். அதை நீங்க பாத்திருப்பீங்க. இதுதான் பாத்தீங்கன்னா கட்டாலும் மேன்மக்கள்னு சொல்ல பாத்தீங்களா. STK ராஜன் டீம் வந்து பாத்தீங்கன்னா மேன்மக்கள் என்பதை நேற்று எங்கள் முன் நிரூபித்தார்கள். நாங்க ஒரு 4-5 பேர் தான் போயிருந்தோம், அவங்க பெரிய மாசம் வந்திருந்தாங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ணல, என் மேல கோவப்படல, என்ன தப்பா நினைக்கல. ஒரே ஒரு நபர் மட்டும் சொன்னாங்க, அண்ணே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம் அடிக்கீங்க, தயவு செய்து ஒரு பக்கம் அடிக்கன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க லீடர் சொல்லாங்க, அப்படி சொல்லாதீங்க, அவர் தான் என்ன பண்றாரு, கரெக்டா பேசுறாரு, 2 பேரும் அடிக்கணும், எவன் தப்பானாலும் என்ன பண்ண ஒரு பேசணும், அப்பதான் நம்ம கரெக்டா இருப்போம்னு சொன்னாரு. இதுதாங்க பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை மிக்க தலைவர் STK ராஜன் அண்ணனோட தான் நாங்க சேர்ந்திருக்குமே தவிர காணிக்கை காசு கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்க, சினாட்ல போய் சரண்டராருன்னு சொல்ற சாதாரணமான தலைவர்கிட்ட நாங்கள் சென்று சேரவில்லை. நாங்கள் சேர்ந்திருப்பது தரமான இடம், தரமான சம்பவங்கள் நடைபெற்று நமது திருமண்டலம் மிக சிறப்பாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்பொழுது இந்த காணொளி வாயிலாக அண்ணனுடைய நல விரும்பிகள், அண்ணனோடு இத்தனை வருடமாக அரசியல் பயணம் செய்தவர்கள்ட்ட நாங்க கேட்கறது அதுதான், தயவு செய்து அண்ணனிடத்துல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பதவி வாங்குற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அமைதியா இருப்பாங்க, பதவியில போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கவங்க ஆட ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க. தயவு செய்து இரு
கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவப்பெயரை இனிமேல் உண்டாக்காதீர்கள். நாங்க சொல்றோம், இது வந்து ஒரு கோல்டன் பீரியட். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினார் லெவல்ல என்ன பண்ண போறோம், கொண்டு போறோம். அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலிருந்து நமக்கு கிடைக்க போகிற இந்த ஒரு அசூரமான வெற்றி சினாடை திரும்ப வைக்கும். இப்பவுமே என்ன பண்றாங்க, எல்லாம் தேங்கி போயிருக்காங்க. சினாடே பார்த்து என்ன பண்ணுது, மிரண்டு போயிருக்குது. அவங்க எப்படியாவது என்ன பண்ணும், தேர்தலை தள்ளி வைத்து தேர்தலை நடத்தி விடாம செய்யணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. திருநெல்வேலி திருமண்டலத்துல 3 வருஷமாய் இன்னும் 3 எலெக்ஷன் நடக்கல. ஆனா நம்ம நடத்திட்டோம். அதுவே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடியை, சம்மட்டு அடியை வந்து பாத்தீங்கன்னா சினாடுக்கு நம்ம என்ன பண்றோம், தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல கொடுத்துருக்கோம். சோ எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரும் தலைவராக அண்ணனை ஏற்படுத்தி இங்க இருந்து சினாடுக்கு நம்ம செக் வைக்க போறோம். அதற்கு அனைவரும் ஒத்துழைக்கும்படியாக அண்ணனும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோட்பாட்டுல இருந்து, அதாவது தவறு செய்தவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் தயவு செய்து பதவி கொடுக்காதீர்கள். புதிய நபர்களை நீங்கள் அழைத்து அனைவருக்கும் அதிகார பகிர்வை கொடுத்து புதிய நபர்களை என்ன பண்ணும், ஒருவருக்கு ஒரு பதவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ இன்னும் ஒன்று சொல்றேன், அண்ணனை குறித்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா நான் வந்து வேதத்துல இருந்து சொன்னேன். அப்போ பாத்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்போ அண்ணன் தான் திரும்ப வராங்கன்னு சொன்னா நமது வேதாகம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. அதாவது ஒரு தீர்க்கதரிசியா இருக்கட்டும், இல்லாட்ட ஆண்டவருடைய வார்த்தையாக ஒருத்தருக்கு வரும் பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டு அவர் மனம் திரும்பினாலோ மனம் வருந்தினாலோ நிச்சயமாக கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை செய்யாமல் மனம் மறுநாள் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நினிவே மக்கள் என்ன பண்றாங்க, தப்பு பண்றாங்க. யோனா என்ன பண்றாரு, போய் சொல்றாரு, அழிப்பேன்னு சொல்றாரு, ஆனா அழிக்கல. யோனா கோவப்படுறான். அதுதான் நம்முடைய கர்த்தர். அது போல பாத்தீங்கன்னா தாவீது ஒரு நாத்தான் வந்து சொல்லும்போது என்ன பண்றான், மனம் திரும்பி என்ன பண்றான், அவனுக்கு பிறந்தவன் தான் என்ன பண்றாரு, சாலமோன ராஜா வைக்கிறார். சோ அதனால நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் போது அண்ணனும் பாத்தீங்கன்னா நேற்று என்ன பண்ணாங்க, நான் கைப்பிடிச்சு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் உண்மையில ரொம்ப பயப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஆண்டவருடைய அதிகாரம் உள்ள வார்த்தை. இதுல வந்து எனக்கு எந்த லாபமும் முடியாது. நம்ம என்ன பண்ண போறோம், அப்படி ஜாலியா என்ன பண்ணும், பேக் தூக்கிட்டு போட்டு போய் என்ன பண்ணும், நம்ம வேலையை செய்ய போறோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நேற்றே நடந்த சம்பவம் அப்படிதான். அண்ணனும் பாத்தீங்கன்னா மிக திறந்த மனதோடு பேசினாங்க. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 58 கோயில் கட்டி கொடுத்துருக்கேன், அது 100 கோயிலா கட்டணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள என்ன பண்ணிச்சு, அதிகாரம் போயிட்டு அப்படின்னாங்க. பாருங்க, ஒரு கோயில் கட்டி கொடுக்கிற மனிதர் எங்க இருக்காரு, கோர்ட்டுக்கு போய் நம்முடைய காணிக்கை பணத்தை கட்டுகிற மக்கள் எங்க இருக்காங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நாங்கள் சென்ற இடம் சரியானதுதான் என்பதை தற்பொழுது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், இங்க வந்து எஜுகேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமும் கல்வி பணியும் 2 கண்கள் போன்றது. இதை நம்ம காப்பாற்ற வேண்டும். இதுக்குதான் ப்ரியாரிட்டி. அண்ணன் அதை ரொம்ப தெளிவா நம்ம சொன்னாங்க, ஏத்துக்கிட்டாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்படி ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல திரும்பிட்டோம். ஏன்னா நம்ம வந்து சென்னையில ஆட்டோ ஓட்டினால அப்படிதான் இருக்கும். சரியா, அது ஆவியானவர் அப்படிதான் சொல்லுவாரு, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும். பைத்தியக்காரன் சொன்னல, உந்த பைத்தியக்காரன் தாயா உனக்கு வைத்தியக்காரன் சொல்லிட்டு ஆண்டவர் எழுதிட்டாரு, என்ன அதெல்லாம் செஞ்சு முடிக்கிற, அவ்வளவுதான், வேற மேட்டரே கிடையாது. சரியா, இதுதான் நடந்தது. எனவே மக்களே, நீங்கள் என்னை தப்பா நினைக்க வேண்டாம். நான் வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டும் சரணடையில, யார்ட்டுமே என்ன பண்ணல, நாங்க வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் பேசல. நாங்கள் திருமண்டல மீட்பு இயக்கம் மிக தெளிவாக இருக்கின்றோம். தவறுக்கு நாங்கள் எக்காரணத்தை கொண்டு உடந்தையாக மாட்டோம், உடன்பட மாட்டோம். நிச்சயமாக நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்சி இங்க கொண்டு வரதுக்கு என்ன பண்றோம், முயற்சி செய்கிறோம். நிச்சயமாக நடக்கும். இன்னொரு விஷயம் நாங்க சொன்னோம், இங்க எதுவும் பனிஷ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா, புருஷன் என்ன பண்ணுவாரு, டிசியா இருப்பாரு, ஒருவேளை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, டிஎஸ்எஃப் டீம்ல இருந்து என்ன பண்ணிப்பாரு, அவங்க கூட இன்னொரு போட்டோ எடுத்துப்பாரு. இவரும் என்ன பண்ணுவாங்க, பொண்டாடி தண்டனை கொடுப்பாங்க. சோ அது போன்ற காரணங்கள் செய்யாதீங்க. உப்பத்தின தண்ணி குடிக்கணும். அங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2 அணியா தான் இருந்தீங்க. அதுக்கு அங்க இருக்கவன் எல்லாம் கெட்டவன், இங்க இருக்கவன் நல்லவெல்லாம் அப்படின்னு கிடையாது. இதை சொல்லும் போதுதான் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சாயர்புரத்துல பாத்தீங்கன்னா சில சம்பவங்கள், வேண்டாத சம்பவங்கள் நடந்திருக்குது. கண்டிப்பாக 2 தரப்புலயும் தவறு நடந்திருக்கு. 2 பேரும் பாத்தீங்கன்னா உக்கிரமா இருந்தாங்க. நான் அதை சமாதானப்படுத்துவதற்கு நேற்றுல இருந்தே முயற்சி செய்தேன். நம்ம ராஜனன்ட்டையும் கேட்டிருக்கேன், அண்ணன் தயவு செய்து பழி வாங்குற என்ன வேண்டாம், சமாதானம் பண்ணுவா இருப்போம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் ஏற்படுவார்கள் என்று நான் அந்த ரோலை எடுத்துட்டு செய்யறேன். எனவே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திர அவர்களை குறித்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பயங்கரமா மோதி இருக்கு. சில அதாவது தவறான தகவல் நிமித்தமாக அண்ணனுடைய பார்வையில அண்ணன் நேரத்தை சொல்றாங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல போய் நம்ம சால்வ போட்டாருன்னு சொன்னாரு. நான் அண்ணன் சொன்னேன், இல்லைன்னு போல, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ராஜேஷ் ரவிச்சந்திரன் பாத்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு நண்பர், நல விரும்பி. ஏன்னா நான் வந்து இந்த வலைதளங்கள்ல வீடியோ போடும் பொழுது முதலாக என்னை ஆதரித்து சாயர்புரத்துக்கு கொண்டு போய் என்னை சிறப்பித்தவர், எனது வலைதளம் மூலமாகவும் தன்னுடைய குரலை உயர்த்தியவர். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் எந்த நிலைப்பாடும் எடுக்கல. தவறான தகவல் அண்ணனுக்கு கொடுத்து ஒரு பக்கம் போய் சால்வ் போட்டுறேன்னு சொன்னாங்க. நான் வந்து அடிச்சு சொன்னேன், இல்லைன்னு. அண்ணன் வந்து சாயர்புரத்தை வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு கட்டமைப்பை அமைத்து வருகிறார்கள். தொடர்ந்து என்ன பண்ணும், அவங்க வரணும்னு நினைப்பாங்க, கவுன்சில் அவங்க கைப்பற்ற நினைக்கும் போது சில விஷயங்கள் நடந்திருக்கிறது வரும். மற்றபடி தயவு செய்து எனக்காக அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறு செய்யாதவர்கள் யாரா இருந்தாலும் பழையதை பார்த்து முதுகுல குத்திட்டான், அங்க பண்ணிட்டான் இப்படிங்கிறது, நான் அந்த நேரத்துல சூழ்நிலைகள் அப்படி இருந்திருக்கு, அதையும் சொல்லியிருக்காங்க. எனவே அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்கேன். நான் ராஜேஷ் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கேன், இது மாதிரிதான் நடந்தது. ஏன்னா அவர்கிட்ட வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இனிமே சண்டை போடுகின்ற நேரம் இல்ல, சமாதானமாக போகின்ற நேரம் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய பணியா தான் இருக்கும்.
இது வந்து நான் சொல்ற அளவுக்கு எனது இயக்கத்தை சேர்ந்த சில முக்கியமானவர்களே கோவம் வரும். அவன் தான் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, நாம் இங்க வந்து ஒற்றுமையாக இருக்கும் பொழுது சினாடுக்கு சும்மா சொப்பனமாக இருக்கலாம். சினாடு என்ன பண்ணணும், நம்ம கைப்பற்றணும். இல்லைன்னா சினாடுல இருந்து என்ன பண்ணணும், வெளியே வரைக்கும் தயங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னேன், அதுக்கும் தயாரா இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா எங்க ஊர்லயும் வெள்ளாளன் மலையிலும் பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்குது. அங்க இருக்கின்ற அதாவது எதிர்பார்த்த அணியினர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்து டிஎஸ்எஃப் என்ற அணியின் சார்பாக நின்றவர்களாக நினைத்து கொண்டவர்கள். அவர்கள் அப்படி சொல்லல, டிஎஸ்எஃப் சொல்லல. இருந்தாலும் இவங்க ஜெயிச்சா டிஎஸ்எஃப் என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நம்ம ஜெயிக்க கூட மாட்டோமோ அப்படின்னு பயந்து எடுத்தவங்க ஜெயித்திருக்காங்க. அது யாரு அப்படின்னா டாக்டர் திரு தம்பிராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த அணியினர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் என்று வெளி மக்களால் சொல்லப்பட்டாலும் மிகப்பெரிய வெற்றியை ஃபர்ஸ்ட் ஓட்டம் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா திரு ராஜேஷ், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் தாளாளர். அவரும் என்னுடைய சகோதரர் தான், தம்பி தான். அவரும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. நான் அவர்கிட்ட தான் பேசியிருக்கேன். இருவரும், அதாவது டாக்டர் தம்பிராஜ் அவர்களுக்கும் ராஜேஷ் அவர்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. அங்க இருக்கின்ற ஒரு பள்ளியை வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் என்ன பண்ணும், சிறப்பாக கொண்டு வர நினைக்கிறாங்க. நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாதி கட்டப்பட்ட பூட்டப்பட்ட எப்படின்னாலும் சொல்லலாம், இடிக்கப்படாம நிலையில் இருக்கின்ற விழுந்து எப்பவும் என்ன நடக்கும் தெரியாம இருக்கின்ற ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஒண்ணு என்ன பண்ணுது, எப்போன்னு நின்றுட்டு இருக்குது. சோ நிச்சயமாக நீங்கள் இருவரும் இணைந்தால் நிச்சயமாக திருமண்டலின் சார்பாக நாங்களும் என்ன பண்ணுவோம், இணைந்து அந்த கல்லூரியை அதை வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் காலேஜாகவோ இல்லாட்ட ஒரு ஸ்கூலாகவோ இல்லாட்ட ஒரு ஐடிஐ ஆகவோ இல்லாட்ட ஒரு கல்யாண மண்டபமாகவோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா செய்யலாம். அந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ணலாம், வாழ்க்கை கொடுக்கலாம். எனவே திரு ராஜேஷ் அவர்களும் திறந்த மனத்தோடு வெள்ளாளனை செந்தூர் என்ன பண்ணோம், நீங்க வந்து அண்ணனை சந்தித்து என்ன பண்ணணும், நீங்க கண்டிப்பா என்ன பண்ணும். இது வந்து இதுல ஒரு பெரிய இதுல சரண்டர் அப்படிலாம் கிடையாது. நம்ம திருமண்டல அரசியல் அப்படித்தானே, மேல யார் வந்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை சந்தித்து என்ன பண்ணுவோம், நீங்க உங்க ஊருக்கு நல்லது செய்யணுங்கிறக்காக இது இந்த நிலைப்பாடை எல்லா ஊர்லயும் எடுக்கணும். சோ தயவு செய்து இதை உடனடியாக எடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறம்பு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சமாதானம் தான் செய்யும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அதனால எல்லாத்தையுமே சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிமே 2 அணி இல்ல, தற்பொழுது இருக்கிறது பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் டீம். நாங்க என்ன பண்றோம், திருமண்டல் மீட் வைக்க என்ன பண்றோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், வெளியிருந்து சப்போர்ட் பண்றோம். எங்களுடைய உறுப்பினர்களும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, சிறந்த பதவிகளை அலங்கரித்து அதன் மூலமாக திருமண்டலத்துக்கு நல்லது செய்வாங்க. ஏற்கனவே சொன்னது பாத்தீங்கன்னா அந்த டீம் வந்து ஆல்ரெடி வாஷ் அவுட். ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்னொன்னு பண்ணுது, அங்கங்க வால் ஆட்டிட்டு தான் இருக்குது. சில சேகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயர்கள் இன்னைக்கும் உட்காந்துட்டு நாமினேஷன் டிசி கொடுக்கறதுல வெற்றி பெற்றவர்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும். முக்கியமாக முதல்வர், அது போல தான் திரையபுரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்றீங்க, சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த நீதிபதியும் பார்த்துட்டு தான் இருக்காரு, மேல இருக்கிற நீதிபதியும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நான் விழுந்து என்ன பண்றேன், எஸ்டிகே ராஜன் டீம் என்ன பண்றேன், கெஞ்சிட்டு இருக்கேன், தயவு செய்து ஆயர்கள் என்ன பண்ணாதீங்க, பழிவாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, காப்பாற்ற முடியாது. அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியாது, பெரம்பு ஒண்ணும் பேச மாட்டேங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, பஞ்சாயத்து வர நான் சொல்லிட்டேன். நேர்மையாக நடுநிலையாக ஆயர்கள் இருங்கள். இன்னொரு விஷயமும் சொல்றேன், அதாவது பால் நம்ம கையில வந்துட்டு, கிரவுண்ட் நம்ம கையில வந்துட்டுங்கிறது இன்னொரு அடையாளமும் இன்னைக்கு காலையில என்ன முடிஞ்சு நடந்துச்சு. அதாவது ஒரு என்னுடன் வேலை பார்த்த ஒரு நபர், முன்னாள் தாளாளர், விஞ்ஞானபுரத்தை சேர்ந்தவர் என்ன பண்ணாரு, நான் போன் போட்டா எடுக்க மாட்டாரு. ஏன்னா வந்து 3வது அணின்னு போறோம், எஸ்டிகே ராஜன் டீம் இருக்காங்க, எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு பாருங்க, அதை வந்து என்ன சொல்லலாம் சொன்னா, தன்னை அறியாமலே என்ன பண்ணுது, நமக்கு அவர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, எனக்கு போன் போடுறாரு. காலையில போன் போட்டு ஹலோ என்ன பேசுறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு அவர் நம்பர் ஏன்டா இருக்குது, சொல்லுங்க சார் அப்படிங்க. இல்ல டீச்சர்ட்ட ஓட்டு கேட்கணுங்க. டீச்சர்ட்ட ஓட்டு கேட்கணுமா, என் வீட்டுக்காரிங்க மெட்ரிகுலேஷன்ல ஒர்க் பண்றா அப்படிங்க. யாரு வேணும் சார் அப்படிங்க. சார் நீங்க இவரு தானே, அதான் டீச்சர்ட்ட ஓட்டு கேட்க நீ எலெக்ஷன் நான் அதனால பேசுறேன்னு. அதனால ஐயோ எதிராளியில இருந்தவர் எனக்கு போன் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா. அந்த டயல் பேட்ல வந்து என்ன பண்ணிச்சு, நம்ம நம்பர் வந்து எனக்கு. ஸோ அவங்களும் நல்லவங்க தான், அவங்களும் சிறப்பா செஞ்சிருக்காங்க, எல்லாரும் ஸ்கூல் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. வாங்க, திறந்த மனசோட வாங்க. அன்னை வந்துட்டாங்கன்னு தெரியுது இல்ல, அண்ணனுக்கு நாங்க இருக்கிறோம், அதுக்கு மேல ஆண்டவர் இருக்காரு. எனவே திறந்த மனதோடு அனைவரும் வந்து எஸ்டிகே ராஜன் அண்ட் டீம் மற்றும் வந்து திருமண்டல் மீட்பு இயக்கத்தை என்ன பண்ணுங்க, நீங்க சப்போர்ட் செய்யுங்க. நமது திருமண்டலத்தை நல்ல பலமாக மாற்றுவோம். நிச்சயமாக சென்னை சினாடில் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களின் சார்பாக இயேசுவின் வெற்றி கொடி விரைவில் பறக்க இருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிகே ராஜன் அவர்களும் சினாடுல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான செயல்களை செய்து நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் உறுப்பினராக இருக்கின்ற நமது ஒய்யாங்குடியை சேர்ந்த திரு சாமியில் அவர்கள், அவங்க ஆந்திரால இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அண்ணனுக்கும் நமது ராஜன் அண்ணனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இருவரும் இணைந்து என்ன பண்ணுவாங்க, அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் இது ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றேன். ஒரு நரி இன்று காத்து கொண்டிருக்குது. எதுக்கு, வடை உளம் தூக்கிட்டு போலாம் காத்துட்டு இருக்கு. என்ன வடை தெரியுமா, காக்கா வாயில வடை இருக்குது. காக்கா என்னது, கோட்டு வாயில இருக்கு, தீர்ப்பு இருக்கு. கீழே நிறைய என்ன பண்ணுது, வாயை பழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. வடை தீர்ப்பு அவளுக்கு வருமா, டிசம்பர் 3ஆம் தேதி வரும். வடைய கவிட்டு ஓடலாண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு பகலா நொந்து நூலாகி 1.5 வருஷம் பேசி ஜெபிச்சு நம்ம என்ன பண்றோம், அடுத்தது நிர்வாகம் வரப்போன்னு இருக்கும்போது என்ன பண்ணுது, வடையை தூக்கிட்டு போலான்னு சொல்லி அந்த நரி காத்துட்டு இருக்கு.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த நரி ஏமாந்து போகுது நிச்சயம். சீ சீ இந்த பழம் புளிக்கும், சீ சீ இந்த பழம் புளிக்கும்னு திருமண்டலத்தை விட்டு அந்த நரி ஓட போகிறது மிக விரைவில். அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஊக்கமாக உபவாசத்தோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக இந்த பிரம்பு இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஒலிக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நம்ம இதுல ஏமாந்துட கூட. ஏன்னா அவன் எதிராளி வந்து பணத்தை வச்சு எல்லாம் செய்யலாம், எதையும் பணத்தை ஒரு ஆளுக்கு அவ்வளோ பணம் கொடுப்பேன், எவ்வளோ பணம் கொடுப்பேன், இதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா பணம் அவன் நிறைய களவாண்டு வச்சிருக்கிறான், அதை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுவும் அவனால முடியாது. களவாண்டதை கூட அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டான். கவர் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். கவர் போட போட்டுட்டு இருக்காங்களாம். செய்தி வந்துச்சு, கவர் போட்டுட்டு இருக்காங்களாம். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.